இயக்கம் இருக்கிறது இந்த நேரம் காசு தானே. இப்போ காசு இல்லை போய்கொண்டிருக்குது. இந்த இடத்துல செஞ்சோலை ஆண்கள் சிறுவர் அபிவிருத்தி நிலையம் இருக்குது. ராணுவம் ஒரு நினைவு தூவி என்று வச்சிருக்குது. பேர் வந்து ஹிப்ஹாப் சங்கி, இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் அண்ட் கம்போஸ். இதுதான் கிளிநொச்சி புது பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நல்லா இருந்தது. இப்போ கிளிநொச்சி என்றாலே உங்களுக்கு நினைவரும் இரண்டமட குளம். இப்போ இரண்டாம் டேங்கி என்று சொல்றப்படுறது யுத்த காலத்தில் பயன்படுத்த டேங்கி. இதில் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி விசேட பொருளாதார மத்திய நிலையம் இருக்குது. காய் தமிழக வணக்கம். நாங்கள் இன்றைக்கு என்ன காலையில் உங்களுக்கு காட்ட போகிறோம்னா கிளிநொச்சி நகரத்தாண்ட சுற்றி காட்ட போகிறோம். இந்த கிளிநொச்சி நகர் இப்போ எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, 2025ஆம் ஆண்டு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க உறவுகளோட கதைச்சி இந்த கிளிநொச்சி எப்படிப்பட்டது என்று நாங்கள் எப்படியெல்லாம் இங்கே வாழ்ந்ததில் என்று சொல்லி காலையில் பதிவேற்றோம். அது மட்டும் இல்லை, இந்த காலையில் பார்த்தீங்கன்னா எங்கண்ட ஈழத்தில் இருந்து இப்போ வளர்ந்து வர்ற ஒரு ரேப் பாடகரை இந்த காலையில் காட்டுறேன். மறக்காமல் அவருக்கு நீங்கள் ஆதரவு வழங்க விரும்பினா அவர் யூடியூப் சேனல் போய் பார்க்கலாம், அவருக்கு ஆதரவு வழங்கலாம். உங்களோட ஆதரவு தெரிவிங்க நம்பிக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. காலையில் கொண்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் பரந்தன் சந்தியில் நிற்கிறோம். இப்போ பரந்தன் சந்தியால் தான் நேராக போகிறோம் கிளிநொச்சிக்கு. சிலவெல்லாம் பாதம் மாறியும் பாரதியனையும் கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பரந்தன் சந்தி இப்போ எப்படி மாறி இருக்கின்றதை பாருங்கள். 2025 இப்போ முல்லைத்தீவு ரோட்டால் தான் பாரதியன்னிட்ட போகிறோம். போயிட்டு தான் திரும்பி வருவோம். இப்போ தான் இதில் ஒரு இராணுவ காணி வந்து விடுவிக்கப்பட்டு இப்போ பொதுமக்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதில் இருந்த காணி ஒன்று அது முதல் கராச்சி இருந்திருக்கோன்னு நிற்கிறேன். இப்போ கிளிநொச்சிக்கு ரெயின் போய்கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் பரந்தன் சந்திலேருந்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி நகர்பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த கிளிநொச்சி நகர்பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறுகிய காலப்பகுதிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வந்திருக்கு. அதாவது காலையில் 6லேருந்து, அதாவது பள்ளிக்கூட காலப்பகுதியில் காலமாக 6லேருந்து காலமாக 8 மணி மட்டும் வந்து டிப்பர்கள் ஓடுவதற்கு தடை. இந்த ரோட்டால் வந்து டிப்பர்கள் பயணம் செய்ய முடியாது அந்த காலப்பகுதியில். அப்போ இதால் வந்து அதாவது இடைஞ்சல்களை தவிர்க்கிற முகமாகவும் விபத்துகளை தவிர்க்கிற முகமாகவும் தான் அந்த சட்டம் வந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து எல்லா மாவட்டத்துக்கும் கொண்டு வந்தால் நல்லம். இப்போ நாங்கள் இதால் போய்கொண்டிருக்கோம். இதால் போனால் கரடிப்போக்கு சந்திக்கு போகலாம், முருத்திரபுரம் இதால் பயணம் செய்யலாம். நாங்கள் வந்து இப்போ இதால் அப்படி நேராக போய் தான் கிளிநொச்சி டவுன் எடுக்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த கிளிநொச்சி டவுன் இப்போ எவ்வளோ ஒரு அபிவிருத்தி அடைஞ்சிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஒரு குறுகிய காலப்பகுதியில் இப்போ எங்கே பார்த்தாலும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தை விட பிரம்மாண்டம்ன்றே சொல்லலாம் இந்த கிளிநொச்சி. அவ்வளோ கட்டடங்கள் இருக்குது. ஒரு பாரிய அபிவிருத்தி அடைஞ்ச பிரதேசம் இந்த கிளிநொச்சி. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடத்தக்கலாம், அதிக மதுபான சாலையில் கொண்ட ஒரு பிரதேசமாக இந்த கிளிநொச்சி காணப்படுது என்று கூறுவார்கள். நான் இந்த டிசிசி மீட்டிங்கில் இருந்தபோது அதில் கூறப்பட்ட விஷயம். இந்த வீதியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது யுத்தத்தின் பின்னர் தான் இந்த வீதியெல்லாம் புனரமைப்பு செய்யப்பட்டது. அதுக்கு முதல்ல இந்த வீதியில் எப்படி இருந்தான்னு சொல்லியெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போக்கெல்லாம் எப்படி இருந்தது, இந்த வீதியால் பயணம் செய்தது என்னமா இருந்த அனுபவங்கள் அது இருந்தீங்களா சொல்லுங்க. அதுக்கு முதல் இது எப்படி இருந்தான்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு புத்த விகாரை ஒன்று இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபுல்லாகவே கட்டிடங்கள் தான். இப்போ இதிலெல்லாம் கட்டிடங்கள் எல்லாம் வந்து வாடகைகள் வந்து 1 லட்சம் போகுது, 50,000 போகுதுன்ற மாதிரி சொல்லிக்கணும். உண்மையாக போய் தெரியாது. இப்போ நான் அன்றைக்கோட கேட்டெடுத்து தங்கண்ட கடைக்கு வந்து 40,000 ரூபா வாடகைன்னு சொல்லிச்சினோம் ஒரு மாதத்துக்கு. ஏன்னா கடையில் மட்டும் தட்டுப்பாடு மட்டும் சொல்லிக்கிறோம், அதாவது எடுக்கிறது கஷ்டம்னு சொல்லி. ஏன்னா சில பேர் தங்கண்ட சாமானில் வைக்கிறதுக்கு கூட 2 கடை எடுத்து வச்சிருக்கிறோம் வாடகைகளுக்கு. இந்த கிளிநொச்சி நகர்பகுதியெல்லாம் எவ்வளோ ஒரு காரிய அபிவிருத்தி அடைஞ்சுன்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நீங்கள் கருத்துக்களை பதிவிட்டால் தான் உங்களுக்கு தெரியும் இந்த கிளிநொச்சி எப்படி இருந்தது முதல்னு சொல்லி. இந்த கிளிநொச்சி டவுனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது 4 வாகனங்கள் பயணம் செய்யக்கூடிய மாதிரி பாதை அமைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இந்த விபத்துகளை தவிர்ப்பதற்கு. மற்றொரு கிளிநொச்சி ஒரு முக்கியமான ஒரு நகரம்.
இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கிளிநொச்சி கந்தசாமி கோயில் அடிக்கு வந்திருக்கோம். இந்த கிளிநொச்சி கந்தசாமி கோயில்னா எங்கள் நினைவரும் எங்களை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் வந்து இந்த இடத்துலேருந்து அதிகப்படியான ஆர்ப்பாட்டங்களை செய்தவில் நான் அதிக தரம் இங்கே வந்திருக்கிறது என்னால் உணர முடியுது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல 55வது படப்பிரிவு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கந்தசாமி கோயிலுக்கு முன் ரோட்டால் போனால் கணேசபுரம் பிரதான வீதிக்கு போகலாமா. அதே மாதிரி இந்த முறை சூரன் அதாவது கந்தசஷ்டி சூரன் போடுறது பார்த்தீங்கன்னா இந்த கிளிநொச்சி ஒரு ஆலயத்தில் வாகனத்தில் வந்து அந்த ஐயர்லேருந்து சூரன் போர் செய்ததை வந்து எல்லா இடம் ஒரு விமர்சனம் பெற்றதாகவே நாங்கள் பார்க்குறோம். இந்த அதாவது டவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களில் ஸ்பீட் வந்து 50 தான், அதுக்கு மேலே வந்து ஓடக்கூடாது. சில இடத்துல ஓவர் ஸ்பீடுகள் இருந்து அந்த ஸ்பீடுகளை பிடிக்கக்கூடியதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். இதெல்லாம் ஒரு வீட்டோட சேர்ந்த கடை இருக்குது. இதில் புனித திரேசால் ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் கழிய அன்னை மடுமாதா வந்து இந்த இடத்துல வந்திருந்த, அதாவது பவனி வரும்போது அதையும் நான் வந்து காணொலியாக பதிவேற்றியிருக்கேன். வேண்டாம் போய் சேனலில் பார்க்கலாம். இதில் வந்து சுகாதார பரிமாணம் இருக்குது கிளிநொச்சின்ற. அதிக கட்டுரங்கள் வந்து மலை மலண்டு வளர்ந்து கொண்டு வரக்கூடியது உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிளிநொச்சியில் மலை மலண்டு இல்லாமல் 3 மாடி 4 மாடி கட்டுரங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டு வருது. இது வந்து வட்டக்கச்சி போகிற வீதி. இந்த வட்டக்கச்சி சந்தியில் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருந்தது. அந்த தண்ணி டேங்க் இப்போ அப்புறப்படுத்தப்பட்டு அந்த இடத்துல அதாவது வாட்டர் சப்ளை வந்து அமைச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சிலை ஒன்று இருக்குது. இதில் எல்லாம் பெட்ரோல் செட்டுகள் இப்போ புதுசாக வந்துருக்குது. உண்மையிலேயே பெட்ரோல் செட்டுகள் அடிக்கடி இருக்கிறது நல்லதுன்றே சொல்லலாம். என்ன காரணம்னு சொன்னால், அதாவது நகர்பகுதியில் வந்து ரோடாக இருக்கும். அப்போ ஒரு குறைஞ்ச ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பெட்ரோல் செட் இருந்தாலும் நல்லா இருக்கும். இதுதான் வந்து ஒரு அதாவது இந்த வடமாகாண விளையாட்டு கட்டட தொகுதி. இங்கே தான் இந்த அத்லட்டிக் மற்ற கிரிக்கெட்டுகள் மற்ற நீச்சல்கள் எல்லாம் பழகக்கூடியது என்று நினைக்கிறேன் இந்த கட்டடம். இந்த வீதியால் போனோம்னா தான் கச்சேரிக்கு போகலாம். அதாவது இந்த ரோட்டு வந்து திருநகர் பிரதான வீதியாம். இதில் ஆலயத்தின் கோபுரம் வந்து இப்போ செய்து கொண்டிருக்கணும். இதுதான் கிளிநொச்சி கச்சேரி. புது கச்சேரி பழைய கச்சேரி அங்கால இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா முன்னுக்கு அபிவிருத்தி பணிகள் நடந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் கட்டுறங்கள் கட்டி வேலையில் கம்ப்ளீட் ஆகி கொண்டிருக்குது. இந்த கிளிநொச்சி முயற்சியாளர் சந்தை மாவட்ட செயலம் கிளிநொச்சி. இதுதான் பழைய கச்சேரி. இப்போ வந்து இது தேர்தல் ஆணையமாக இருக்குது. ஏன்னா உறவுகள் கேட்டிருந்தா நீங்கள் கிளிநொச்சியை போட சொல்லி இன்றைக்கு நாங்கள் கிளிநொச்சியை காணொலியை பதிவேற்றமாக வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அம்மாச்சி இருக்குது. சாப்பாடு எல்லாம் விலை குறைவு. இது கிளிநொச்சியா இல்லை கொழும்பான்னு தெரியாமல் இருக்குது. கிளிநொச்சி பியோசி கட்டிடம்.
இதில் கிளிநொச்சி நீதிமன்றம், இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்பாடு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான போதைப்பொருள் மாஃபியாக்கள் மற்றது இந்த ரவுடிகள் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் எல்லாம் அதிக அளவில் வந்து இப்போ பிடித்து கொண்டிருக்க இந்த அரசாங்கம் உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அதாவது ஒரு நாட்டை வந்து சீர்குலைப்பது வந்து போதைப்பொருள். அந்த போதைப்பொருளே வந்து இப்போ இந்த அரசாங்கம் எப்படி கட்டப்படுதுன்னு உங்களுக்கு நீங்கள் நியூஸ்ல பார்த்துருப்பீங்கள். இதுதான் கிளிநொச்சி புது பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உள்ள இப்போ ரோட்டெல்லாம் பழுதாக போயிருக்குது. அது காலையில் நீங்கள் பார்ப்பீங்கள். என்ன இப்படியே வந்து நாங்கள் கிளிநொச்சி பஸ் தரிப்பு நிலையத்துக்கு தான் போகிறோம். அதான் வந்து இப்படியே கனகபுரம் வீதியிலேருந்து அப்படியே நேராக வந்து கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டை பார்க்க போகிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளிநொச்சி பஸ் தரிப்பு நிலையம். நினைக்கிறேன் கொஞ்சம் பஸ் தான் புதுசாக கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்ட்லேயே பாருங்க எல்லாம் குண்டும் குழியும். உண்மையில் இது அண்மையில் கட்டப்பட்ட ஒரு பஸ் தரிப்பு நிலையம் தான். நான் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எல்லாம் ரோட் உடைஞ்சு வந்து தண்ணி எல்லாம் நிற்கிது. குண்டும் குழியும் தான். நல்ல இன்ஜினியர் வேலை செய்திருக்காங்க. அப்படியே வந்து இந்த பஸ் தரிப்பு நிலையத்தை சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குண்டு. அவ்வளோதான். இப்போ நாங்கள் வந்து டிப்போ சந்தைக்கு வந்துட்டோம். டிப்போ சந்தையால் தான் இப்போ நாங்கள் நேராக போக போகிறோம். ராணுவம் ஒரு நினைவு தூவி என்று வச்சிருக்குது. இதில் பசுமை பூங்கான்ற ஒரு பூங்கா இருக்குது. ஆனந்தபுரம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயமா. கிளிநொச்சி மத்திய கல்லூரி. இந்த மத்திய கல்லூரியில் படித்தவங்க உறவுகள் இருந்தால் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. இது வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் உண்டு. இந்த சில கலை நிகழ்வுலாம் இந்த கிரவுண்ட்லாம் நடக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸபானா கரண்ட் வந்து இந்த இடத்துலேருந்து தான் பிரிஞ்சு பவர் சப்ளை எல்லா இடத்துக்கும் போகுது. இது ஒரு பெரிய ஒரு அதாவது மின் இணைப்பு ஒரு தொடர்பு நிலையமாக இந்த இடத்துல இது இயங்கி கொண்டிருக்குது கிளிநொச்சியில். பிரதேச மின் பொறியியலாளர் அலுவலகமாக கிளிநொச்சி. அதோட நைட்டான்னு சொல்லி இதுலேயே மாதிரி தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்று இருக்குது தனியார். அப்புறம் இந்த வீதியால் பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வீட்டி என்று சொல்லி இன்னும் ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்று இருக்குது.
பழைய கல்வி அலுவலகம் கிளிநொச்சி தெற்கா. எல்லாம் பெரிய பெரிய கட்டடங்கள். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கிளிநொச்சி வைத்தியசாலைன்றது மிகவும் ஒரு முக்கியமான வைத்தியசாலை. இந்த வைத்தியசாலையை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, எங்கள் உறவுகளுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இனி நேராக வந்து இரண்டமடு தான் போக போகிறோம். இரண்டமடு போய் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறோம். இது வந்து இரண்டமடு சந்தி. இதில் பார்த்திங்கன்னா முதலாம் பட தலைமையகம் இருக்குது இராணுவத்தின். இந்த இடத்துலான்னு பார்த்தீங்கன்னா அந்த பாராளுமன்றம் கண்டு கூறினார்கள். இது வந்து இப்போ இராணுவத்திலேருந்து விடுவிக்கப்பட போதாம். இந்த இடத்துல நம்ம கலாச்சார பண்பாட்டு நிகழ்வு நடந்தது. இப்போ இதுக்கு முன்னால், அதாவது இரண்டமடு போகிறதுக்கு முன்னால் இருக்கிற இது ஒரு ஆறு தான். ஆறு குளமாக இங்கே எல்லாம் மழை காலத்தில் மீன்கள் பிடிக்கிறேன் நான் காலனி போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் இப்போ இதில் வந்திருக்கோம். இது ஒரு கொட்டல் என்ற மாதிரி சொன்னவியல். இது வந்து இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கு. நான் இந்த கொட்டலில் வீடியோ வந்து இந்த சேனலில் போட்டிருக்கேன். பார்க்க விரும்புங்க, பாருங்கள். இது என்ன கொட்டல் என்னன்னு சொல்லி யாரும் முடிஞ்சால் தகவல் சொல்லுங்கள். இது வந்து இரண்டமடு குளத்துக்கு போகிறதுக்கு முன்னே இருக்கிற ஒரு குளத்துக்கு முன்னால் இருக்குது. குளமும் ஆறு அதுக்கு முன்னால் இருக்குது. இப்போ நாங்கள் இரண்டமடு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆத்தடியெல்லாம் இப்போ போய் கொண்டிருக்கோம். இது வந்து திருவையாறுன்னு நினைக்கிறேன். இந்த ஆற்றால் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் இதில் எல்லாம் இதில் அந்த ஆற்றுல தண்ணி ஒரு இடம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் வேலையெல்லாம் பீச்சு வேலையால் வீசி பிடிப்பினான், நுழம்பு வேலையால் பிடிப்பினான், அப்படி இருக்கும். இந்த இடத்துல செஞ்சோலை ஆண்கள் சிறுவர் அபிவிருத்தி நிலையம் இருக்குது. செஞ்சோலை கலையரங்கமாக. இதில் பார்த்தீங்கன்னா செஞ்சோலை கலையரங்கம் இருக்குது. இதில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இதில் விநாயகர் ஸ்டோர்ன்னு இருக்குது. விநாயகர் ஸ்டோர் பக்கத்தில் அந்த புது வீடு. அதோட நாங்கள் இதில் அப்படியே பயணித்து கொண்டிருக்கிறோம். இதில் பெரிய கடை எல்லாம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல எல்லாம் புது வீடுகள் கட்டியிருக்கணும். அந்த வீட்டுக்கு இன்னும் பேர் தெரியலை. ஐயா வணக்கம். என்ன பேர் ஐயாவுக்கு? நீங்கள் கிளிநொச்சிலேயே பிறந்தனீங்களோ? நெல்லியடியிலேருந்து. அப்போ கிளிநொச்சி இடம்பெயர்ந்து வந்திருக்கிறீங்களோ? 86ஆம் ஆண்டு வந்தவரா? 4. இங்கே என்ன நீங்கள் இப்போ தொழில் செய்கிறீங்கள்? என்ன தொழில் செய்த நீங்கள் இங்கே? எத்தனை ஏக்கர் வச்சிருப்பீங்க? செய்யணும். அப்போ நீங்கள் வந்த காலப்பகுதி 84ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இங்கே என்ன மாதிரி விவசாயம் இருந்தது? இங்கே என்ன மாதிரி விவசாயம் இருந்தது? விவசாயம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. இப்போ அந்த போல கண்டாட்டா 50,000 1,00,000 விற்கிறேன். இப்போ ஒன்றும் நடாம போயிடல. முளையாண்டு நட்டா அப்படி முளையாண்டுனா இந்த மாதிரி வேணும். இப்போ அப்படிலாம் வருது இல்லை. இப்போ யாரும் கையை விட்டுட்டாங்க. விவசாயத்தை மட்டும் வைப்பாங்க. அது விலை குறைவு. ஓகே ஓகே, சரி ஐயா, நன்றியா. இதில் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் எல்லாம் இருக்குது. இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா விமான ஓடுபாதையும் இருக்குன்னு சொல்லி கூறுகிறார்கள். எனக்கு உண்மையாக கொஞ்சம் தெரியாது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களும் இந்த இடத்துல காட்சிக்கு வச்சிருக்கிறேன். டேங்கி என்று சொல்கிறப்படுறது யுத்த காலத்தில் பயன்படுத்த டேங்கிகள் எல்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கேன். இது அநேகமாக செல் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இப்போ எல்லாம் இதையெல்லாம் இராணுவம் கூட்டி துப்புரம் ஆக்கி கொண்டிருக்கிறேன்.
எல்லாம் ஒரு குழல் மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் போகிற பாதை வந்து இரணமடு சந்தியிலிருந்து இரணமடு குளத்துக்கு வர பிரதான வீதி. இது வந்து ஏனையன் வீதியோட இணைக்கிற ஒரு வீதி. இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ முகாம் இருக்குது. அந்த இராணுவ முகாமில் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளோட பாராளுமன்றம் இருக்குது. அது வந்து இனி மக்களிடம் கையளிக்கப்பட போகுதுன்னு சொல்லி இந்த முறை கடத்தொழில் அமைச்சரால் முன்வைக்கப்பட்டிருக்குது. கிளிநொச்சின்ற ஒரு அடையாளமே இரணமடு குளம்னு தான் சொல்லலாம். இப்போ நாங்கள் இரணமடு குளத்தில் நிற்கிறோம். இன்னும் வந்து இரணமடு குளத்தில் பான் கதவுகள் திறந்து விடையில என்ன மழை இல்லை. கிளிநொச்சி என்றா தெரியும். கிளிநொச்சி என்றாலே உங்களுக்கு நினைவு வரும் இரணமடு குளம். இப்போ இரணமடு குளத்தில் நம்ம மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 250-300 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்குறது இந்த இரணமடு குளம் தான். கிளிநொச்சி வைத்தியசாலை. நாங்கள் வந்து திரும்பி வரோம். இரணமலையில் திருப்பி வந்து கனகபுரம் ரோட்டால் தான் போக போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு தெரியும் புனிதர்களின் மாதம். இந்த மாதத்தில் கனகபுரம் துயிலுமில்லம் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இடது பக்கம், அதாவது ஏனைய ரோட்டால் வவுனியா பக்கத்தில் வந்தால் இடது பக்கம் தான் நாங்கள் திரும்பி போகணும். இங்கே கிளிநொச்சி சந்தை, அதான் மீன் சந்தையும் மிரக்கறி சந்தையும் இருக்குது. டவுன் மாதிரி தான் இந்த கனகபுரம் ரோட்டில் இருக்குதுன்னு சொல்லுவோம். மிகப்பெரிய முதல்ல வந்து அங்காள பக்கத்தில் அப்படி கடையில் கூட இருந்தது. இப்போ இங்கால பக்கம் கடையில் கூடன்ற மாதிரி சொல்லப்பட்டது. அது உண்மையாக பண்ண வேண்டியதாக தெரியலை. இந்த வீதியால் கச்சேரிக்கு போகலாம்னு நினைக்கிறேன். பாருங்க கிளிநொச்சி எந்த பெரிய ஒரு டவுன்னு சொல்லி. கிளிநொச்சி சுற்றி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு சகோதரம் உண்டு ரேப் பாடகராக இப்போ இந்த ரோட்டில் கண்டனான். அப்போ அவரை கேட்டுனா உங்களோட கதைக்கலாமண்டோ பிரச்சனையில் கதைப்போம்ண்டவர். அப்போ அவர் சொன்னால் இதில் சத்தமாக இருக்கும், வாங்க அங்கால போய் கதைப்போம்ண்டார். வணக்கம்.
வணக்கம். உங்களோட பேரை சொல்லி உங்களை அறிமுகப்படுத்துங்க முதல். வணக்கம், என் பேர் வந்து ஹிப்ஹாப் சங்கி, இண்டிபெண்ட் மியூசிஷியன் அண்ட் கம்போசர். இண்டிபெண்ட்டாக பாட்டுகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதாவது ஈழம் சம்பந்தமான பாடல்கள், புரட்சி பாடல்கள், ஃபன் பாட்டு எல்லாம் செய்கிறது. ஹிப்ஹாப் சங்கி அண்டு தான் எங்களோட ஆர்டிஸ்ட் நேம் பற்றி சும்மா பண்ணி கொண்டிருக்கோம். உங்களுக்கு எத்தனை வயது இப்போ? எனக்கு வந்தோன்னா 23. உங்களுக்கு எத்தனை வயதுல இந்த ஆர்வம் வந்தது இப்படி பாட்டு படிக்கணும்னு சொல்லி? சின்னல இருந்தேன், பெருசோட 8ஆம் 9ஆம்லேருந்து சும்மா பாட்டுகள் படிக்கிறது. பிறகு அப்படியே போக போக இது ஒரு ப்ரொஃபஷன் ஆக்கியாச்சு. யாரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனீங்க? எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொன்னால் ஹிப்ஹாப் தமிழாக தான் இன்ஸ்பிரேஷன். மியூசியம் ஒரு படம் பார்த்துட்டு ரெண்டாம் மியூசிக் டைரக்டர் ரெண்டு வந்து ஆக்கல்ல ஒரு ஆள் தான்டா. என்ன மாதிரி உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்குதா? இங்கால ஒரு அளவுக்கு இப்போ பரவாயில்ல. முதல்ல யாருண்டே தெரியாமல் இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ண வலிக்கிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு. அதே மாதிரி தான் நானும் வந்து டிக்டாக்லாம் பார்த்தினான். உண்மையிலேயே யூடியூப்பில் பார்க்கல, டிக்டாக்ல பார்த்தினான். இப்போ கடைசியாக ஒரு பாட்டுன்னு பார்த்தினேன், நல்லா இருந்தது. மன்னாருக்கு ஒரு பாட்டு படிச்சிருந்தேன் நீங்கள், அதுக்குன்னு நான் பார்த்தினான். உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். அடுத்த பயணங்கள் உங்கள் நகர்வுகள் என்னமா இருக்க போகுது? இப்போ வந்தோன்னா அடுத்த ஒரு 2 ஃபுல் ஃபிலிம் மியூசிக் செய்கிற மாதிரி இப்போ கதை போய்கொண்டிருக்கு. சில நேரம் சரி வந்தால் போகும், இல்லைன்னு சொன்னால் இப்படி இண்டிபெண்ட்டாக போகிறது தான் நம்ம ஐடியா. இண்டிபெண்டாண்டு புரட்சியான பாடல்கள் அப்படி இப்படி செய்கிறதான் விருப்பம். இப்போ ஃபைனான்சியலாக வேணுமே சர்வே பண்ணுறதுக்கு. இப்போ வளத்தையும் கொண்டு நடத்துகிறேன்டா காசு வேணுமே. இப்போ அதுக்கு கொஞ்சம் வேறு ப்ரொஜெக்டுகள் இல்லை ப்ரொடியூசர்ஸ் அப்படி இப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சரி வரையில. அப்போ உங்களுக்கு இந்த இசை கச்சேரிகள் அதுகளுக்கு வாய்ப்புகள் தேடி வருதோ? ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம் இப்போ நீங்களும் பாருங்களோ உங்களோட சேர்ந்து இணைஞ்சு பாட்டு படிக்கன்னு சொல்லி அப்படி கேட்ட மாதிரி 1-2 ஸ்டேஜ் அப்படி போய் படிச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னால் இப்போ எங்களை வந்து பெருசாக இன்வைட் பண்ண மாட்டாங்களே. ஏன்னா நாங்கள் ஈழம் சம்மந்தமான பாடல் தானே நிறைய செய்கிறது. அதால் இப்போ இங்கே வந்து இந்த ஃபன் பாட்டுகள், இப்போ கச்சேரி என்றாலே இந்த ஃபன் பண்ணுற டைப்பில் இருக்கிறபடியாக நம்மளை பெருசாக இன்வைட் பண்ணுறே இல்லை. அதான் உண்மை. பார்ப்போம், வாய்ப்பு கிடைச்சா அதுக்கும் போவீங்க கட்டாயம். அப்போ இனி இதுக்கு பிறகு நீங்கள் நீ என்ன நகர் வந்து யோசிச்சு பார்க்குறீங்களோ போகிறதுக்கு உங்களுக்கு மூவிகளுக்கு எல்லாம் சந்தர்ப்பம் கிடைத்தால் அது சம்மந்தமாக என்ன நகர்வாக இருக்கும்? இப்போ என்னன்னு சொல்கிறேன், இது வரைக்குமே பிளான் பண்ணி வரையில, பிடிச்சதே செஞ்சு கொண்டிருக்கோம். அப்படியே ஓரளவுக்கு ஆதரவுக்கு வந்து கொண்டிருக்கு. இப்போ தான் ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ண வலிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இனி ஃப்யூச்சரில் கொஞ்சம் அப்டேட் ஆகத்தானே வேணும். யார் உங்களுக்கு முழு ஆதரவு தாரது? எனக்கு வந்து இப்போதைக்கு எங்களோட இங்கே உள்ள ஆடியன்ஸ், மற்றது ஃபாரினில் இருக்கிற எங்களோட ஈழத்து ஆடியன்ஸும் ஓரளவுக்கு சப்போர்ட் எங்களுக்கு. இப்போ என்ன சொல்கிறது, பெருசாக இன்னும் எதுவும் நடக்கலைன்னா சொல்லணும். வீட்டெல்லாம் மியூசிக் டைரக்டர் ஆகணுமெண்டு எடுத்து போய் செய்ய போகிறோம், வீட்டெல்லாம் ஓகே சொல்லி விட்டது. நான் இப்போ எப்படி என்னன்னா, இதை மெயினாக செய்ய போகிறேன்னு சொன்னால் எந்த விட்டையும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இது எடுத்தோன்னே காசு பார்க்கவும் இல்லாது, இந்த என்ன சொல்கிறது ஃபினான்ஷியலாக ஒன்றும் செய்யலாத ஒரு ஃபீல்டு. என்னபடியாக நான் வந்து சின்ன கடையம் வச்சுக்கிறேன் மார்க்கெட்டில். அப்போ அதையும் ரன் பண்ணி கொண்டு நைட் டைமில் இதை ரன் பண்ணுறது. அதை தான் நாங்களும் கேட்க நாங்கள். வீட்டுக்காரர் என்ன 23 வயது, பெரிய வயதும் இல்லை. அப்போ அம்மா அப்பா நெப்பினா அரசாங்க வேலைகளுக்கு போகணும், பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் சொல்லி யோசிக்கிறவியல். அப்படியே விட்டுட்டு இருக்கிறவனு சொல்லி கேட்க தான் நம்மளுக்கிட்ட கரிகாரனே ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார். ஸ்கூல் டைமில் வந்து இந்த மியூசிக் போட்டிகளில் எல்லாம் பங்கு பெற்றி ப்ரைஸ்கள் எடுத்த மாதிரி இருக்கு. ஸ்கூல் டைம்ன்றன்னா நான் படித்தது பொஸ்கோ, டன் பொஸ்கோன்னு சொல்லி செமினரி. இப்போ அங்கே உள்ளே தான் எல்லாமே. அங்கே எங்களுக்கு இருக்குது, மியூசிக்கில் இருந்து எல்லாமே ஃபுல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக அங்கேயே இருக்குது. அப்போ கர்நாடிக்கும் செய்வோம், இது ஹிப்ஹாப் ஸ்டைலும் செய்கிறது, எல்லாம் கம்போசிங் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறோம். இப்போ என்ன சொல்கிறது, சிங்கர்ஸ் அது மெயின் இல்லை. எனக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் என்ற மாதிரி. இப்போ ஜஃப்னா எடுத்தா பத்மியானண்ணா அப்படி அந்த மாதிரி மியூசிக் டிரெக்ஷன் ஸ்டைலில் ஏதாவது போகணும்னு தான் ஆசை. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இது செய்கிறீங்களா இல்லை தனியாக செய்கிறீங்களா? எங்களோட இருக்கிறாங்க படிகள் இருக்காங்க. இப்போ ஷூட்டுக்கெல்லாம் திசோன்ற ஒரு படிகள் இருக்காங்க, மற்றது டக்ஸ் அண்டு நிறைய பேர் இருக்காங்க. எங்களோட லிரிசிஸ்ட் இருக்காங்க, டனவேன் அப்படின்னு சொல்லி 2-3 பேர் இருக்காங்க. ஒரு டீம் இருக்குது, ஃபுல்லாக ஒரு டீம் வச்சு தான் ரன் பண்ணலாம். ஏன்னா தனியாக செய்யலாம். இப்போ நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணிங்க.
அவங்களும் ஒரு ஃபீல்டில் ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. எல்லாரும் அப்படியே ஒன்றா சேர்ந்து ஒரு தி மாடர்ன் மியூசிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு இல்லாட்டி ஹிப்ஹாப் சங்கேன்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணலாம். எங்களோட யூடியூப் சேனல் இருக்கும். எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் அதான் எங்களோட ஐடி ஆஃபீஸில் எங்களை பேரை போட்டாலே வரும். இல்லாட்டி தி மாடர்ன் மியூசிக்கல்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதை வச்சு ஆஃபீஸில் ஏதாவது செய்வோம் மட்டும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். உங்களை நாங்கள் ரோட்டில் கண்டுட்டு உங்களுக்கே தெரியும் நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டு போனாங்கள். அப்போ கண்டுட்டு நான் யோசிச்சினான் நீங்களானோண்டு யோசிச்சுட்டு பேருந்தும் ஒருக்கா திருப்பி யோசிச்சுட்டு திருப்பி ஒரு ரிட்டர்ன் வந்தால் கேட்டேன். நான் கேட்க உடனே ஓமன்னு சொன்னார். நீங்கள் அதை பிறகு காணொலி பார்ப்பீங்களோட கதைச்சது எல்லாம் நீங்கள் வளர்ந்து மேலே வரங்கின வாழ்த்துக்கள். உங்களோட பயணம் இனிதான் அமைய வேணும். இன்னொரு காணொலி உங்களோட சந்திப்பாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு சிங்கராக வரும்போது கட்டாயம் நன்றி நன்றி அண்ணா நன்றி. இப்போ நாங்கள் இந்த பாதையால் இப்படியே போய்கொண்டிருக்கோம். இது வந்து கனகபுரம் துயிலும் இல்லத்துக்கு போகும். எங்கள்ட கடவுள்கள இல்லத்துக்கு. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் நாங்கள் துயிலும் இல்லத்தடிக்கு போகவில்லை. நாங்கள் அதாவது இதில் கிளிநொச்சி டவுனோடையே நாங்கள் நிற்க போகிறோம். அதாவது இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளிநொச்சி மத்திய நிலையம் இருக்குது. அதாவது வர்த்தக மத்திய நிலையம் இருக்குது. இதில் பொருளாதார மத்திய நிலையம் இருக்குது கிளிநொச்சி. நாங்கள் அதோட வந்து காணொலி நிறைவு செய்கிறோம். இதோட வந்து எங்களோட காணொலி முடியுது. அடுத்த காணொலியில் உங்களோட சந்திக்கலாம். இப்போ நாங்கள் இந்த வீதியால் பயணம் செய்துன்னு இருக்கோம். பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. ஏதோ இப்போ தான் உண்மையை இந்த மழை பெய்த வளமே வந்து நான் மழை பெய்தா பேசுவேன். இந்த மழை பெய்தனால இப்போ வந்து மழை பெய்தா பெய்ய வேணும்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த நெல் எல்லாம் அழியுது. நெல் அழிஞ்சால் தெரியும் உங்களுக்கு, அரிசியெல்லாம் விலை கூடிடும். இப்போ மழை ஒரு அளவில் இருந்தாலே காணும். ஆனால் இப்போ மழையே இல்லை. கனகாலமாக கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 நாளுக்கிட்ட வந்துட்டு மழையண்டு இல்லை. எந்த ஒரு காணிக்கையும் வெள்ளம் இல்லை. முதல் பிரச்சனை. சரி, நாங்கள் இதோட காணொலியை நிறைவு செய்கிறோம். இப்போ நாங்கள் இந்த வீதியில் பயணம் செய்து கேட்க பார்த்தீங்கன்னா மழை பெய்து கொண்டு இருக்குது. முதல் மழை பெய்து விட்டு பெய்து திருப்பி பெய்யுது. நாங்கள் சோழன் ஒன்று ஐடியா பண்ணி நாங்கள் மழை பெய்யறதால இப்போ பயணத்தை மேற்கொள்கிறோம். இந்த ரோட்டிலேருந்தெல்லாம் அதாவது ஒழுங்கையிலேருந்து பிரதான வீதிக்கு ஏறிக்கையெல்லாம் சில பேர் வந்து பார்த்து எடுப்பினோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்த வரத்தில் அந்த ப்ரோ ரைடர் அதாவது நல்ல டிரைவர்ன்ற மாதிரி வந்த வரத்தில் போட்டு வெட்டுறது. பின்னால் வர வாகனங்கள் வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறது. அதுக்கு பிறகு சொல்கிறது பின்னால் வந்து அடித்தவங்கலாம் பிள்ளையண்டு. நான் எத்தனை இடத்துல பார்த்துருக்குறேன். இன்றைக்கெல்லாம் காலம் நாங்கள் வரும்போது சாவச்சேரியில் எல்லாம் அப்படி தான் வந்த வரத்தில் வெட்டுறார். திருநாவில் போலீஸ் ஸ்டேஷன் அடியில். ஏன்னா நாங்கள் வந்து அதாவது எங்கேயும் பயணம் செய்யும்போது இடக்கை பக்கம் தான் பயணம் செய்கிறாங்க. அப்படி இடக்கை பக்கம் போது பயணம் செய்யும்போது அங்கேருந்து வாராக்கள் இடக்கை பக்கம் தான் திரும்பிவினோம். அங்கேருந்து வாராக்கள் விளக்கை பக்கம் திரும்பும்போது நாங்கள் இடக்கை பக்கம் பயணம் செய்யும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா விபத்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை வந்து அவர் கவனிக்காமல் அப்படியே அந்த ரோட்டில் வந்த இடத்துல வெட்டுறாது. அங்கால வாகனம் வருது ஒன்று பார்க்குறேல. இன்றைய தினம் மழை கொட்ட போகிற தினமோ இன்னொரு தெரியல. கரிகிறேன் ஏனியன் ரோட்டால் போவோமோ இதால் போவோமோ பூனேரியில் போவோமோ. ஆனால் மழை வந்தால் ஒன்றும் செய்யலாம். பூனேரிக்கு நிற்கிறதுக்கு இடம் இல்லை. நினைச்சு கொண்டிப்போம். அதை விட ஏனியன் ரோட்டால் போவோம். இப்போ நாங்கள் ஏனியன் ரோட்டால் தான் பயணம் செய்கிற ஐடியா பார்ப்போம். நான் முதல் ஏனியன் ரோட்டால் மோட்டர் சைக்கிள் ஓடைக்க வந்து எங்கள் அம்மா எல்லாமே சொல்லிவிட்டாவா, பார்த்துப்போ ஒரு வாகனத்துக்கு பின்னால் போ சிலவா போன்னு தான் சொல்லி விட்டாவா. அதாவது உண்மையை சொல்ல போனால் அம்மாவுக்கு நான் சொல்லிட்டு ஏனியன் ரோட்டால் பயணம் செய்தது வந்து நான் வந்து 3வது பயணம். நான் அதுக்கு முதல் 2 பயணம் வந்து அம்மாவுக்கு சொல்லாமல் வந்து எந்த பாட்டிலே பல மட்டும் வந்து போனான் எங்கள் வீட்டில் இருந்து என்ன சிறையப்படியனோட. அதாவது லைசன்ஸ் எடுத்து 15 நாள் வந்து நாங்கள். இப்போ மழை பெய்யறதால பார்த்தீங்கன்னா இந்த வீதிகளில் போலீஸ் அதிகாரிகள் கடமையில் இருக்க மாட்டினோம். வாகனங்கள் வந்து அதிக ஸ்பீடில் செல்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஐயா வணக்கம். ஐயாக்கு என்ன பேர்? சொல்லத்துறை. நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக இந்த கிளிநொச்சியில் வாழ்கிறீங்க? நான் 2005 வாழ்கிறேன். 2005 அதுக்கு முதல் எங்கே இருந்த நீங்கள்? சாவச்சேரி. சாவச்சேரியிலேருந்து இங்கே வேலைக்காக வந்தீங்களோ? இல்லை, இடம் வந்து
அப்படிங்க பிரச்சனை நடந்ததில்ல. ஓ இவங்க வந்து இங்க வந்து காணொளி. அப்போ நீங்கள் இங்கே வந்த புதுசில் இந்த கிளிநொச்சி எப்படி இருந்தது? அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கொஞ்சம் இதாக தான் இருந்தது. இப்போ பரவாயில்லைங்க. இப்போ கட்டங்கள்லாம் அபிவிருத்தி அடைஞ்சிருக்கும். யாழ்ப்பாணம் தோற்றுச்சு. அப்போ நீங்கள் இங்கே வந்து என்ன தொழில் அப்போ செய்த நீங்கள் இடம்பெயர்ந்து வந்து? காப்பெண்ட தொழில் செய்கிறார்கள். நான் காப்பெண்ட தான் செய்கிறேன். அப்போக்கு என்ன மாதிரி தொழில்கள் உங்களுக்கு இருந்தது? நல்லா வரும். பரவாயில்ல அப்போக்கு எந்த நேரம் இயக்கம் இருக்கிறது எந்த நேரம் காசு தானே. இப்போ காசு இல்லை. இயக்கம் இருக்கிறது காசு தான். நேரம் காசு தான். அப்போக்கு என்ன எவ்வளோ அரசியல் போனது இங்கே? அப்போவா? அப்போ அரிசி நான் 75 80 90 ரூபாக்குள்ளான போனது அரிசி. 2005 ஆண்டு காலப்பகுதி. இப்போ 220 ரூபா 30 ரூபா 40 ரூபா. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த காப்பண்டர் வேலை குறைஞ்சி கொண்டு போகுதுலாம் சொல்லி இருந்தானே, அதாவது நானே மூடிட்டேன் தானே. வாரத்தில் தானே சும்மா என்ன ஏனெண்டா ரெடிமேட் ஆகும் இப்போ நிலையில் அது வருதுன்னு சொல்லி மற்ற மரங்களும் பார்த்து அரிக்கக்கூடாத தட்டுப்பாடுகள் இருக்கிற காரணத்தாலையும் தட்டுப்பாடுகள் இருக்குது. இனி மரம் தட்டுப்பாடு வேண்டவன் நியாயமான விலைங்க. இப்போ எவ்வளோ போகுது ஒரு முதிரை ஒரு சதுர அடி? 1008 ரூபா போகுது அடி. 1008 ரூபா போகுது. அப்போ கஷ்டம்தான். கஷ்டம் தொழில் செய்யலாம். நீங்கள் 2005 இங்கே தொழில் செய்ய எவ்வளோ போனது முதிரை? அப்போ 50 60 ரூபா அடி. அது அடி. இது பால் 40 ரூபா 30 ரூபா அப்படி போனேன். வேம்பு வேம்பு கொஞ்சம் விலை குறைவு தான். இங்கே வேம்பு தானே. ஊர் வேம்பு தானே. எங்கே போய் கொண்டு இருந்தீங்க இப்போ நான் இந்த ஊர் இந்த பாரதிபுரம் தான். நான் இங்கே கிளிநொச்சி டவுனுக்கு இருக்கா போய் அப்போ 2005 கால பகுதியில் நீங்கள் இங்கே இந்த ரோட்டெல்லாம் எப்படி இருந்ததோ? கொஞ்சம் குறைவு தான். காப்பீட்டுப்பட்டாச்சா 2005 இந்த காப்பீட் போட்டாங்க அது பிறகு தான் போட்டோம். அப்போக்கு என்னத்தில் நீங்கள் பயணம் செய்கிற நீங்கள்? அப்போக்கு என்னத்தில் பயணம் செய்கிற நீங்கள்? அப்போவும் சைக்கிள் இப்போவும் சைக்கிள் தான். ஐயா இப்போ சைக்கிளாக போனவர் நாங்கள் கேட்டு நாங்கள் என்ன மாதிரி கதைப்பீங்களாண்டு. ஓ பிரச்சனை இல்லை, நானும் புது ஆள்லாம் கிளிநொச்சிக்கன்னு சொல்லி தாங்க காய்ச்சவர். அது சரி ஐயா, உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட கதைச்சதுக்கா நன்றி. இப்போ நாங்கள் போகிற பாதை பார்த்தீங்கன்னா கனகபுரம் வீதி. கனகபுரம் வீதியெல்லாம் போனோம்னா இப்போ கனகபுரம் துயிலுமில்லம் போகலாம், அதோட பார்த்திங்கன்னா முறிப்பு போகலாம், அதோட ஸ்கந்தபுரம் போகலாம், அப்படி கன்னடம் போகலாம், அக்கராயனெல்லாம் போகலாம். இப்போ இந்த பாதையால் போய் ஒரு கொஞ்சம் தூரத்தோடு நாங்கள் காணொலியை நிப்பாட்ட போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாரிய அபிவிருத்தி அடைஞ்ச ஒரு பிரதேசமாக இந்த கிளிநொச்சியை நாங்கள் பார்க்கலாம் என்ற ஒரு குறைந்த கால பகுதியில் அதிக அபிவிருத்தி அடைந்த ஒரு நகரம் அண்டே கிளிநொச்சியை சொல்லலாம். அவ்வளோ பாரிய அபிவிருத்தி அடைஞ்சிருக்குது. அதோடு நாங்கள் இப்போ போகிற வீதியில் பார்த்திங்கன்னா இங்கே அதாவது வியாபார மத்திய நிலையம் இருக்குது கிளிநொச்சி. அங்கே நம்ம போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா கிளிநொச்சி விசேட பொருளாதார மத்திய நிலையம் இருக்குது. ஆனால் இதில் பெரும்பான்மை கடைகள் வந்து பூட்டியதாகவே காணப்படுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பகுதியால் போய் கொண்டிருக்கோம். இந்த பகுதியில் இப்போ மழை பெய்ய வழுகிட்டு, அதாவது ஸ்கந்தபுரம் ரோட்டில் நாங்கள் இப்போ போயிட்டு வரும் பொழுது நாங்கள் வீடியோ எடுக்கிற நேரம் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மழை கொட்டுது. இப்போ மழை இல்லாமல் விவசாயிகள் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ மழை பெய்கிறதுல மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு.